நம்ம சிவாய் அனைவருக்கும் வணக்கம். இளமையிலே சில பேர் இறந்துருவாங்க. இளம் சாவு. நல்லதாக இருந்தாங்க, இப்போ தான் போயிட்டு வந்தாங்க. நல்லா தான் இருந்தாங்க அந்த பையன், அந்த பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் 40 வயசு தான் ஆகுது, ஒரு 45 வயசு தான் ஆகுது. ஆனால் காலமாயிட்டாங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் சொல்லி சில பேர் பேசிப்பாங்க. ஏன் சில பேர் குழந்தை செல்வத்திலேயே காலமாயிருவாங்க, இறைவனடி சேர்ந்துருவாங்க. சில பேர் 20 30 வயசு 40 வயசுக்குள்ளே காலம் இறைவனடி சேர்ந்துருவாங்க. இதுக்கு ஆரம்ப கால சாவுன்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா? யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் கொடுக்காம போய் சேர்ந்துட்டாங்க. உலகத்தில் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. யாருக்கு எந்த துன்பமும் கொடுக்கல. இளம் வயசுலேயே யாருக்கு எந்த துன்பமும் கொடுக்காம இறந்துட்டாங்கன்றது உண்மையாலுமே நல்ல சாவுங்க. ஆனால் வாழலை. ஆனால் இறைவர்கிட்ட பிடிச்சதால தானே அவங்க அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? பிறகு மத்தியம சாவு கிட்டத்தட்ட ஒரு 60 70 80க்குள்ளே வருது. கிட்டத்தட்ட ஒரு மத்தியம சாவு இல்லைங்களா? அது கூட பாருங்க, இப்போதாங்க வெளியில் போயிட்டு வந்தாங்க, சாஞ்சாங்க இங்கே சோஃபா மேலே, அப்படியே போயிட்டாங்க. அப்படியே இப்போதான் வந்தாங்க, வறண்டாவில் சாஞ்சாங்க, போயிட்டாங்க. இப்போ நைட்டு தூங்குனாங்க, காலையில் எந்திக்கவே இல்லைங்க. இது கிடல என்ன நடந்துச்சு? யாருக்குமே துன்பம் கொடுக்காம இறைவன்கிட்டயே அவங்க வேண்டிட்டு வந்திருக்காங்க. நமக்கு நான் இந்த மாணவ பிரிவில் யாருக்கும் துன்பம் கொடுக்காம போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த மத்தியம சாவு கிடைக்குது. சரி, ஆரம்பம் மத்தியமம், பிறகு மூணாவதாக அந்திம சாவு. துன்பப்பட்டு வேதனைப்பட்டு ஒருத்தர்கிட்ட தூ அண்ணிக்கிட்டு நாம் நம்ம வேலையை நம்மளாலேயே செஞ்சுக்க முடியாமல் ஒருத்தருக்கு பாரமாக இருந்துக்கிட்டு பீமூத்தமெல்லாம் அள்ளிக்கொண்டு மற்றவங்க அதை பார்த்து எப்படா பகவானே இவங்க போய் சேர்றாங்க, கட்டின மனைவியே கட்டின கணவரே என்னடா இப்படி பாடாப்படுத்துறானே, போய் சேரக்கூடாதா, 90 100 வயசு ஆகிப்போச்சே, என்னால் பீமூத்து அள்ள முடியலே பகவானேன்னு சொல்லி அவங்களே வேண்டி அன்னு சொல்லி வரக்கூடிய அந்திம சாவு தாங்க அந்த 90 100ல் வருதுன்னு சில பேர் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம சில பேர் பார்க்குறோம். ஆனால் சில இடத்துல பெரியவங்கள மதிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது? அவங்க அந்த 90 100 வயசாட்டு அவங்களால அது எதுவுமே பண்ணிக்க முடியாது இல்லைங்களா? நாம தான் கொண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பெரியவங்கள பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் இருக்குங்க பாருங்க சாவுலையே. ஆரம்ப சாவு, மத்தியம சாவு, அந்திம சாவுன்னு சொல்லி 3 வகையில் பிரித்து பார்த்தா இவ்வளோலாம் விஷயங்கள் இருக்குங்க. அதனால தான் நாம் வாழ்கிற காலத்தில் யாருக்குமே நாம் தீமை பண்ணாமல் துன்ப கொடுக்காம வாழ்ந்துடணுங்க. இதுதான் நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரமாக நாம் நினைக்கணும். அதை நாம் மதிக்கணும். இந்த இயற்கையை, இந்த பூலோகத்தில், இந்த பஞ்சபூதங்களை, மனிதர்களை எவன் ஒருவன் மதிக்கிறானோ அவங்களுக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு சாவுல கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறை சாவு வேணும் இல்லையா? இறைவனே கூட்டு போகிறது தானே நமக்கு அந்திம கட்டம் இல்லைங்களா? தேவர்கள் நம்மளை கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? மாமகளை இந்த உலகத்தில் நீ நல்லா வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி நம்மளை அவங்க கூட்டிகிட்டு போகணும். அதுதாங்க இறைவன்கிட்ட நாம் பிடிக்க வேண்டிய ஒரு நல்ல மனிதத்துவம். இறைவனுக்கே நம்மளை பிடிச்சி போச்சுன்னா நம்மளை விட்டுருவாங்களா? கண்டிப்பாங்க. சரி, நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ் வாழ்க, எப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கட்டுமே. உங்களோட உற்றார் உறவினருக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனலில் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக தகவல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா. ஓம் நமச்சிவாயம் குல சாமியே துணை, வெற்றிவேல் முருகரே துணை.